வாழ்க்கை தத்துவங்கள். புரியாத வார்த்தை இருந்தும் பயனில்லை, புரியாத வாழ்க்கை வாழ்ந்தும் பயனில்லை. அழுது நீ கோழையாகாதே, உனக்கு நண்பன் நீயே, உன்னை காப்பாற்ற வருபவர் எவர் உளர்? நீயே உன் காவலன், ஆதலினால் யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காதே. உனது வாழ்க்கைக்கு எல்லை அமைத்து வாழ், ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. இதுவரை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாத ஒன்று எது தெரியுமா? அன்பு. காரணம், அன்பென்றால் அகிலமும் அடங்கிவிடும் என்பதனால். ஒருவனின் வார்த்தை தரும் வலியை விட அவன் செய்யும் செயலின் வலி அதிகம். அன்பானவர்களிடம் உன் மனதை மறைத்து விடாதே. உன் மனதில் உள்ளதை மறைப்பதாயின் அன்பாய் இருப்பது போல் நடித்து வாழாதே. கற்பனையில் சித்திரத்தை வரைந்து விடலாம், ஆனால் ஒருவனின் மனதை புரிந்து கொள்ளாமல் நண்பன் ஆகிவிட முடியாது. ஒரு மனிதனின் அதீத அன்பானது தாயிடம் மட்டுமே உள்ளது. ஒன்றை நாம் பார்க்கும் விதத்தில் அது சரி தப்பு என்று முடிவெடுத்து விடுகிறோம். அதை நாம் எப்போது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அப்படி நாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டால் சந்தேகங்கள் மனிதரிடையே தோன்றாது. 1000 தடவை உன் சந்தேகத்தை நேரே கேள். அது சிறிய கோபத்தை உருவாக்கும், ஆனால் பதில் கிடைத்துவிடும். ஆனால் உன் சந்தேகத்தை நேரே கேட்காமல் உன்னுள் வைத்து மறைமுகமாய் ஒருவனை காயப்படுத்தாதே. அது உனக்கு எல்லையற்ற துன்பத்தை தந்துவிடும். இழப்பு அல்லது பிரிவின்றி எவரும் ஒன்றின் அருமையை உணர்வதில்லை. நான் என்று சொல்லும்போது எனது அகத்தில் இருப்பதையே கூறுகிறோம். எனது என்று சொல்லும்போது எனக்காக புறத்தில் இருப்பதை கூறுகிறோம். இதையெல்லாம் தாண்டி நாம் என்று கூறும் பொழுது வெளியில் எமக்காக காத்திருக்கும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். மனிதனாய் பிறந்து மிருகத்தின் குணத்தை கொண்டிருப்பதை விட மிருகமாய் பிறந்து அது தன் இனத்தின் மீது காட்டும் அன்பு போல் காட்டி வாழ்ந்துவிடும் மனிதா. நிஜங்கள் பலவற்றை கண்ணெதிரே தொலைத்துவிட்டு இருளினும் கனவில் தேடுகிறேன். நீண்ட நாட்களாக, பல மாதங்களாக, சில வருடங்களாக. 1000 தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாய் இருப்பதே அழகு. நேரத்திற்கு தகுந்த மாதிரி செயற்படாதே.